வெல்கம் டு குக் வித் மீ. இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடே வாசனையோடு இருக்கிற மாதிரி டீ தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த டீயில் 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதோட நம்ம சூடாக நல்லா குடிக்கும்போது காலையில் இருந்தாலும் மாலையில் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம இப்போ டீ செய்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சிக்கோங்க. அதில் 1 கப் பால் எடுத்துக்க போகிறேன். டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பால் செஞ்சோம் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். பால் இந்த சைடாகவே இருக்கட்டும். நம்ம டீக்கு தேவையான அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு டம்ளர் டீக்கு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா இடிச்சிட்டு இது நல்லா விழுது மாதிரி ஆகணும். ஏன்னா ஏலக்காய் நல்லா மசிஞ்சாதான் நம்ம டீ டிகாஷனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம பவுடர் மசாலாவை விட ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடிச்சிட்டு சேர்த்து பாருங்க, இந்த டீயோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இன்னொரு அடுப்பில் டீ டிகாஷனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு இந்த 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். டீ சேர்த்துட்டதுக்கப்புறம் இஞ்சி ஏலக்காய் இடிச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட டீ தூளையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எந்த கம்பெனி டீ தூள் இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டுத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. அதாவது மீடியமாக லோலே வச்சு இதை நல்லா டீயில் இருக்கிற டிகாஷனும் இறங்கும், அதே மாதிரி ஏலக்காயோட ஃப்ளேவரும் இறங்கும். இப்போ நான் 2 ஸ்பூன்ஸ் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே அது பாதி அளவுக்கு நல்லா சுண்ட விடுங்க. நம்ம டீ டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் 1 டம்ளர் காய்ச்சின பாலை சேர்த்துக்கணும். முன்னாடியே பாலை சேர்த்துக்காதீங்க. டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறமா பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் சர்க்கரை ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ சர்க்கரை போட வேண்டாம். 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்க விடாதீங்க, அப்புறம் பாலோட டேஸ்ட்டு தான் அதிகமாகிடும். எப்பயுமே புத்துணர்ச்சியாக வச்சுருக்க டீ ரெடி ஆகிடுச்சு. மார்னிங்கும் ஈவினிங்கும் சைட் டிஷ் வச்சு இந்த டீயை குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.